நமது ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி எசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வசனங்கள். எசாயா 49 13 முதல் 18 வசனங்கள். தியான வசனம் எசாயா 49 16ஆம் வசனம். எசாயா 49 16ஆம் வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருடைய நினைவில் இருப்பதற்கு நம்மிடத்திலே காணப்படக்கூடிய சில காரியங்களை தியானித்தோம். தேவனுக்கு முன்பாக உத்தமமும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானித்தோம். அது மாத்திரமல்ல, ஜெப வாழ்க்கை உடையவர்களாக, ஜெப சிந்தையோடு கூட தாழ்மையும் இணக்கமும் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பது பார்த்தோம். அதோடு நம்முடைய ஆரம்ப காலத்திலே ஆண்டவர் பேரிலே கொண்டிருந்த அந்த அன்பை விட்டு நீங்காமல் விழுந்த இடத்திற்கு திரும்பவுமாய் சென்று அந்த இளவயதின் பக்தியும் நேசமும் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதை குறித்து தியானித்தோம். தொடர்ச்சியாக இந்த நாளிலே நாம் பார்ப்போம் என்றால், ஆண்டவருடைய நினைவிலே நாம் இருப்பதற்கு தேவன் விரும்புகின்ற நற்கிரியைகளை செய்கிறவர்களாகவும், தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து கொண்ட நாம் அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தியானிக்கப் போகிறோம். நற்கிரியைகள், ஏராளமான கிரியைகள் உண்டு. யாவரும் அந்த கிரியைகளை செய்வார்கள். நற்கிரியைகள் என்று சொல்கின்ற பொழுது நல்லவை மாத்திரமல்ல, இனிமையான கிரியைகள். அது எந்த பலனையும் எதிர்பார்க்காத ஒரு கிரியைகள். யாவரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்கின்றதான நல்லெண்ணமுள்ள ஒரு கிரியைகள். இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளிலே நாம் பார்க்கிறோம். 10வது அதிகாரத்திலே நூற்றுக்கு அதிபதியாக இருந்த கொர்நேலியுவை குறித்து அங்கே வேதம் சொல்லுகிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இன்றைக்கு அநேக நேரங்களிலே நற்கிரியைகளுக்கு முதலிடம் கொடுக்கக்கூடிய ஊழியர்கள் உண்டு, திருச்சபைகள் உண்டு, மக்கள் உண்டு. அவைகளை தான தர்மங்களாக, இல்லை என்றால் நாம் பிறருக்கு உதவி செய்கிறோம் என்பதாக சொல்லி, அதனாலே நம்முடைய எல்லா விதமான கிறிஸ்தவ ஜீவியமும் அதற்குள்ளாக அடங்கியிருக்கிறது என்ற ஒரு தவறான மனப்பான்மையோடு அநேகர் காணப்படுகின்றனர். இங்கே கொர்நேலியுவை குறித்து நான் பார்க்கின்ற பொழுது, அவன் நற்கிரியை செய்கிறவனாக இருந்தான். அந்த நற்கிரியை செய்வதற்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட காரியங்களை பாருங்கள். தேவ பக்தி உள்ளவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னுடைய பக்தி எதை சார்ந்ததாக இருக்கிறது? யாரை சார்ந்ததாக இருக்கிறது? யாரை நோக்கி நீ ஜெபிக்கிறாய்? யாரை நோக்கி ஓடுகிறாய்? உன் ஆண்டவர் பேரிலே உனக்கு பக்தி இருக்கிறதா? தேவ பக்தி. பக்தி என்று சொல்லுகின்ற பொழுது உத்தமமான கீழ்ப்படிதல். பக்தி என்றால் உத்தமமான கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய கட்டளைக்கு செவி கொடுப்பது. இது வேறு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் தேவ சித்தத்திற்கு அடிபணிதல். நான் நல்ல காரியங்களை செய்கிறேன் என்று சொல்லி, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நான் தூரமாக்கி விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாதையிலே நான் நடந்து கொண்டு மக்களுக்கு நன்மை செய்கிறதாக நான் காட்டிக்கொள்வேன் என்றால் அது ஒரு மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. இங்கே நூற்றுக்கு அதிபதியாக இருந்த கொர்நேலியுவை குறித்து பார்க்கின்ற பொழுது அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தான். தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு பயந்தவனாக இருந்தான். பக்தியும் பயமும் ஒன்றோடொன்று இணைந்து எப்பொழுதும் காணப்படுகின்ற ஒரு வார்த்தை. பக்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். பயந்திருந்தான் என்று சொல்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையுமாய் உத்தமமாய் கீழ்ப்படிதல். என் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு நான் வலதுபுறம் இடப்புறம் திரும்ப மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு ஆழமான பற்றுறுதி. அவன் தேவனுக்கு பயந்திருந்தான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவனாய் இருந்தான், ஜனங்களுக்காக மிகுந்த தான தர்மங்களை செய்து கொண்டிருந்தான், ஜனங்களுக்கான நல்ல காரியங்களை செய்து கொண்டிருந்தான், பலன் எதிர்பார்க்காத காரியங்களை செய்து கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாயிருந்தான், தேவனுடைய உறவிலே இருந்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நற்கிரியை செய்கிறோம் என்று சொல்லி நல்ல காரியங்களை சமுதாயத்திற்கு
தாராளமாய் ஏராளமாய் செய்கிற அநேகர் உண்டு. ஆனால் அவர்களுடைய உள்ளான வாழ்க்கை, அவர்களுடைய அந்தப்புற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நான் எல்லாவற்றையும் செய்து என்னுடைய ஆத்துமாவை நான் வேதனைக்குள்ளாக படுத்தக்கூடிய காரியங்களிலே நான் ஈடுபட்டு இருப்பேன் என்றால், என்னுடைய நற்கிரியைகள், தான தர்மங்கள், இவைகள் யாதொன்றும் எனக்கு உதவி செய்ய முடியாது. நான் என் தேவனுடைய உறவில் இருக்கிறவன், என் தேவனோடு பேசுகிறவன், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன். அதனாலே நான் நற்கிரியைகளை செய்கிறேன் என்று சொல்லுகின்ற அந்த வெளிப்பாடு நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். நான் செய்கிற உதவிகள், நான் செய்கிற சமுதாய சீர்திருத்தங்கள், நான் செய்கிற சமுதாய நன்மைகள், இல்லையென்றால் தேவையுள்ளோருக்கு பகிர்ந்தளித்தல், இது மாத்திரமல்ல, இவைகளோடு இணைந்திருக்க வேண்டிய காரியங்கள். நான் தேவனுடைய உறவில் இருக்கிறேன், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நற்கிரியைகளை செய்கின்ற பொழுது தேவன் தம்முடைய நினைவிலே நம்மை வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்தட்டி இருக்கிறது. இங்கே உன் தர்மங்கள் மாத்திரம் என்று சொல்லவில்லை, உன்னுடைய சமுதாய சேவை என்று மாத்திரம் சொல்லவில்லை, உன்னுடைய ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைவூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்தட்டி இருக்கிறது என்பதாக கூறினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 31ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவ சந்நிதியில் நிலைத்தரப்பட்டது என்பதாக கூறப்பட்டுள்ளது. நாம் தேவனுக்காக செய்யும் நற்கிரியைகளும் தான தர்மங்களும் தேவ சந்நிதியில் நினைத்தரளப்படுகின்றன. உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தம்முடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்லவே என்பதாக எபிரேயர் 6:10 வாசிக்கிறோம். எனவே கர்த்தருக்குள் நாம் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நாம் ஆண்டவருடைய கிரியையிலே பெறுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் மரிக்கும் போது உலகத்திலிருந்து ஒன்றும் கொண்டு போவதில்லை, ஆனால் நம் நற்கிரியைகள் நம்மை பின்தொடரும் என்பதாக வெளிப்படுத்தல் 14:13 வாசிக்கிறோம். அவைகள் நினைப்பூட்டுதலாய் தேவ சந்நிதியில் எட்டும். அவருக்கு முன்பாக அவைகள் எழுதப்படும். ஞாபக புத்தகத்திலே நம் கிரியைகள் எழுதப்பட்டிருக்கும். நம் நற்கிரியைகளுக்கு நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் பதில் செய்யப்படும் என்பதாக லூக்கா 14:14 கூறுகிறது. எனவே நாம் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாகவும் இருந்து நற்கிரியைகளை செய்ய நம்மை அர்ப்பணிப்போமாக. நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையின் ஆண்டவர், உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிறவர். மறக்கப்படாத நித்திய உடன்படிக்கையினால் நாம் கர்த்தரை சேர்ந்து கொள்ள வேண்டும் என்பதாக எரேமியா 50:5 சொல்லுகிறது. உடன்படிக்கை செய்கின்ற பொழுது 2 நபர்கள் ஒருவரை ஒருவர் வலது கரங்களை கொடுத்து அந்த உடன்படிக்கையை உறுதி செய்து கொள்வார்கள். என் ஆண்டவர் எவ்விதமாய் உடன்படிக்கை செய்கிறார் பாருங்கள். ஏசாயா 49:16, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் நிற்கிறது. அவர் வலது கையை கொடுத்து நம்மை உடன்படிக்கை நம்மோடு செய்கிறவர் மாத்திரமல்ல, அந்த உடன்படிக்கையின் கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்மை தம்முடைய சிந்தையில் வரைந்து வைத்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. தம்முடைய உள்ளங்கைகளில் நம்மை செதுக்கி வைத்திருக்கிறபடியால் அவரது நினைவிலிருந்து நீங்களும் நானும் ஒருபோதும் நீங்கவே முடியாது. இது உறுதியான ஒரு காரியம். ஒருவேளை ஒருவன் தன்னுடைய உள்ளங்கையில் வைத்திருக்கிற ஒரு பொருளை எங்கேயாகிலும் வைத்துவிடக்கூடும். அவனுடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருப்பதும் அவை ஒரு நாளிலே மறைந்து போகக்கூடியதாக இருக்கும். அது வரைபடமாக இருக்கலாம், எந்த பெயிண்டிங்கை வைத்து வரைந்தாலும் சரிதான். ஒரு நாளிலே அவைகள் என்ன செய்யும், தங்களுடைய அந்த முந்திய அந்த பார்வையை அவைகள் இழந்து விடுகிறவைகளாக இருக்கின்றன. ஆனால் உள்ளங்கையிலே செதுக்கி வைத்திருக்கிறார். இங்கே உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்பது மூலப்பதத்திலே என்கிரேவ்டு, உன்னை நான் செதுக்கி வைத்திருக்கிறேன். செதுக்கப்பட்ட இந்த உருவமானது அது என்ன செய்ய முடியாது, மறைந்து விட முடியாது, மாய்ந்து விட முடியாது. ஆம்பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவருடைய கையிலே, அவருடைய உள்ளங்கையிலே வரையப்பட்டவன்.
அதாவது செதுக்கப்பட்டவன் என்பதை மறந்து போகாதே. செதுக்கி வைக்கப்பட்டிருப்பது அந்த கரத்தினின்று ஒரு காலம் நீ நீக்கப்பட இயலாது என்பதை வெளிப்படுத்துகிறது. இவ்விதமாக அவர் தம்முடைய உள்ளங்கைகளில் நாம் செதுக்கி வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தருடையவர்களாக இருக்க வேண்டும். அந்த கரத்தோடு நம்முடைய கரத்தை சேர்க்க வேண்டும். நாம் அவருடைய கரம் பிடித்து நடக்க வேண்டும். அவரோடு உள்ள உறவிலே பலப்பட வேண்டும். அவரோடு இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரோடு நாம் செய்திருக்கும் உடன்படிக்கையின் மூலமாக நாம் அவருடையவர்களாக இருக்கிறோம் என்பதை ஏசாயா 44 அதிகாரம் 5வது வசனம் நமக்கு விளக்குகிறது. ஏசாயா 44:5, ஒருவன் நான் கர்த்தருடையவன் என்பான், ஒருவன் யாக்கோபின் பெயரை தரித்துக் கொள்வான், ஒருவன் தான் கர்த்தருடையவன் என்று கையெழுத்து போட்டு இஸ்ரவேலின் நாமத்தை தரித்துக் கொள்வான் என்பதாக அங்கே நாம் வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, நீங்களும் நானும் அவருடையவர்களாக இருக்கிறோம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? எசேக்கியேல் 16:8 நாம் பார்க்கின்ற பொழுது தேவன் நம்மை மீட்டெடுத்தார், அவருக்கு சொந்தமாக இருக்கும்படியாக உடன்படிக்கை பண்ணினேன் என்பதாக அங்கே அந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். தேவனுடைய பிள்ளையே, நீயும் நானும் கர்த்தருடைய நினைவிலே இருப்பதற்கு அவரோடு செய்து கொண்ட உடன்படிக்கையிலே உண்மையாக இருக்கிறோமா? ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, மண்ணான எங்களை நினைப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் சாமி. உம்முடைய நினைவிலே நீர் எங்களை வைத்திருக்கிறீர், எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடி இருக்க நாங்கள் எப்பொழுதும் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு உம்முடைய வழியிலே நடக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.